எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. இதை சொல்றதுக்கு எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்ன சார் ஆச்சு? உங்க பையனுக்கு முதுகு தண்டுல ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. அதனால அவரால் இனிமேல் திருமண வாழ்க்கையில ஈடுபடவும் முடியாது, அவரால் ஒரு குழந்தைக்கு தகப்பனாவும் ஆக முடியாது. சார், என்ன சார் சொல்றீங்க? என் தலையில இடியா இருக்கிறீங்களே. இருக்கிற விஷயத்த சொல்றேன் சார். சார், இது சரி பண்ண முடியாதா? அப்படி முடியும்னா அதை நாங்க தான் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துருந்துருப்போம். சார், என் பையனுக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆகுது. அந்த 10 நாள்ல கூட ஒரு நாள் தான் சார் வீட்டுல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கான். இப்ப என் மருமகளுக்கு, என் மருமக வீட்டு ஆளுகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் சார்? உள்ள நிலைமையை எடுத்து சொல்லுங்க சார். வேற என்ன பண்றது? சார், இதை குணமாக்குறதுக்கு வழியே இல்லையா? இல்லம்மா, வாய்ப்பே இல்லை சார். வெளிநாட்டுக்கு ஏதாவது போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? அது உங்க இஷ்டம் சார். ஆனா பாசிபிள் ரேட் கம்மி தான். வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். என் மகன் இப்ப எப்படி சார் இருக்கான்? பார்க்கலாமா? பார்க்கலாம், மயக்கத்துல தான் இருக்காரு. பார்க்கறதா இருந்தா போய் பாருங்க. அப்புறம் இன்னும் 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாப்புல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். பாருங்களாமா, பையனை போய் பார்த்துட்டு வருவோம். ஐயா, டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஐயா, என் பேத்தியோட வாழ்க்கை. அந்த பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியலம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நம்ம கிட்ட இருக்கிற வசதிக்கு எங்க வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடலாம். வரும் நல்ல கண்ணு முழிச்சு எந்திரிச்சு உட்காரட்டும். அவனை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயினாலும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. டாக்டருங்க தான் சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்களே ஐயா. டாக்டருங்களுக்கெல்லாம் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்லம்மா. நான் போய் வருணை பார்த்துட்டு வரேன். என்னது, என் பேத்தி வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. ஆசை ஆசையா என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சனே, இப்படி அவ வாழாம இருக்கிறத பாக்குறதுக்கு தானா? சத்யா, வா அரவிந்தா. உனக்கு கிளாஸ் இல்லையா? ஃப்ரீ அவரா? இப்போ ஃப்ரீ அவர். உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். என்னையா? சொல்லு அரவிந்தா, என்ன விஷயம்? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உங்ககிட்ட. என்னப்பா சொல்லு. இல்லை, எங்கள் குமார் இருக்கான்ல, இப்போ காலேஜுக்கு வர்றதில்ல தானே? ஆமா. இல்லை, தினமும் என்ன நடத்துகிறாங்கங்கிறத கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து கொடுக்க முடியுமா? அவனுக்கா? ஆமாம், அவனுக்கு தான். உங்க வீட்லயே கருப்பன் முத்து எல்லாம் இருக்காங்கல்ல? கருப்பன் இப்போ வேற வீட்லேயேப்பா இருக்கான். அதுவும் இல்லாமல் முத்து காலேஜுக்கு 1 வாரம் லீவில். ஆமால்ல. நாளைக்கு முத்துவே காலேஜுக்கு வந்துட்டாலுமே அவங்ககிட்ட நான் அந்த விஷயத்தை எப்படி கேட்குறது? சொல்லி கொடுப்பான், இருந்தாலும் சும்மாவே எங்களுக்குள்ள சண்டை. கருப்பங்கிட்ட சுத்தம், அவன் முகத்தையே என்னால் பார்க்க முடியலை இப்போல்லாம். இருந்தாலும் நோட்ஸ் கேட்டா கொடுப்பான். இல்லை, அவன் காலேஜ் முடிச்சு அப்படியே டியூஷன் வேற போகிறான். அவனுக்கு டைம் இருக்குமோ என்னமோ. முத்துவும் அப்படித்தான், காலேஜ் முடிச்ச உடனே அங்கே பண்ணைக்கு வேலைக்கு வந்துடுவான். அவனுக்கும் டைம் இருக்காது. ப்ளீஸ் சத்யா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் எங்கள் குமாருக்கு. நான் கிருஷ்ணமூர்த்திக்கிட்டையும் கேட்டிருக்கேன். 2 பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி கூட கொடுங்க, உனக்கு டெய்லி கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருந்தா. அப்படி செய்யலாம். என்னால முடியற அன்னைக்கு நான் கொடுக்குறேன். என்னால முடியாத அன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி கிட்ட, ரோஷன் கிட்ட கேட்டுக்கோ. சரி சத்யா, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். குமார் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். எங்கள் சித்தப்பா கடையில் தான் வேலை பார்க்குறான். அப்படியா? வேலை பார்க்குறானா? ஆமாம், காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். அப்போ படிக்கிறதுக்கு எப்போ டைம் இருக்கும்? நைட்டு 10 மணிக்கு மேலே படிக்கலாம், காலையில் வெள்ளனை எந்திரிச்சு படிக்கலாம். கருப்பனும் முத்துவும் எப்பவும் அப்படி தான் படிப்பாங்க. தெரியும். அதே மாதிரியா? சரி சரி. அவன் ஒன்றும் வருத்தப்படலையில, சங்கடப்படலையில? அது என்னமோ தெரியல. சத்யா, என்ன ரோஷன்? நம்ம சேர்மன் சார் பையனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல? ஆமா. அதனால நம்ம காலேஜ் ஃபங்க்ஷனை தள்ளி வச்சிருக்காங்க. அப்படியா? நினைச்சேன். என்னாச்சு அவருக்கு? எப்படி இருக்காரு? ஏதாவது தெரியுமா? ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னு முழு விவரமும் தெரியல ப்ரோ. சத்யா, அவர் குணமாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷனா. என்னைக்குன்னு டேட் அப்புறமா சொல்லுவாங்களாம். ஆஃபீஸ் ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, வரட்டும். அப்புறம் என்ன செய்ய? சத்யா, நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுமா? நம்ம எப்படி போய் பார்க்கறது? சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்போம். சரி, அதுவும் சரிதான். கேட்டுட்டு முடிவு பண்ணுவோம். ஆமா அரவிந்த் ப்ரோ, நீங்க என்ன இந்த பக்கம்? இல்லை, டெய்லி உங்களுக்கு கிளாஸில் நடத்துகிற மேத்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்க வந்தேன். கருப்பு ப்ரோ, முத்து ப்ரோ கிட்ட கேட்டால் அழகாக சொல்லி கொடுத்துருவாங்களே. என்னப்பா, நிலமை தெரிஞ்சும் நீயே இப்படி பேசலாமா? சரி 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 சரி, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து தர்றோம். சரிப்பா, தேங்க்ஸ். அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். சரி சத்யா, எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்ன, இந்த குறை வருஷத்துக்கு மட்டும். சரிப்பா, ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி, நான் வரேன்.
வரேன் ரோஷன். வாங்க ப்ரோ. ஏன் சத்யா, இவங்களுக்குள்ள இப்போ சண்டை இல்லையோ? சொந்தக்காரங்கனாலே அப்படித்தான் ரோஷன், இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. அப்படித்தான் இருக்கும் போல. சரி, முத்து எப்போ கிளாஸ்க்கு வருவான்? ஒரு வாரம் ட்ரைனிங்காக லீவ் போட்டிருந்தான், இன்னையோட லீவ் முடியுது. ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் எல்லாம் முடிச்சுட்டு திங்கக்கிழமையில இருந்து வந்துருவான்னு நினைக்கிறேன். சரி சத்யா, வா கிளாஸ்க்கு போகலாம். பாட்டி எதுக்கு கருப்பனை கடைக்கு அனுப்பிட்டு என்னை உள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க? ஏய் மாமா, மாமா, உன் மாமே வாரதுக்குள்ள நல்ல சேலையை கட்டி தலை நிறைய பூ வச்சு ஜம்முன்னு இருக்கணும்னு. மாமா சைக்கிள்ல தானே போயிருக்கான், சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடுவான். அதுக்குள்ளேயே என்னையால சேலை கட்டிக்கிடவே முடியாது. இங்க பாரு, அவன் இவன் சொல்லக்கூடாது. மாமா வாங்க, மாமா போங்க அப்படி சொல்லணும். அப்படியா பாட்டி? ஆமா, கட்டிக்கிட்டு புருஷனை யாராவது அவன் இவன் வாடா போடான்னு சொல்லுவாங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே கூப்பிட்டு இப்பவும் அப்படியே வருது பாட்டி. அப்படியெல்லாம் வரப்படாதுல்ல, புருஷனை மரியாதையா பேசணும். சரி சரி, இந்தா அதை கலட்டு. மாட்டேன். ஏன் அதை கலட்டுனா சேலையை கட்ட முடியும்? அதை கலட்டு. மனு, பாட்டி பாட்டி தள்ளுங்க, தொடாதீங்க. டேய் மனே. கருப்பா பாட்டி போங்க, உங்க கூட சண்டை நானு. ஏன் மலரு? பாட்டி என்னாச்சு பாட்டி? எப்பா இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அழகா சேலையை கட்டி விடலான்னு பார்த்தேன்ப்பா. சேலை கட்டவா? இப்ப சேலை கட்டிட்டு எங்க போக போறீங்க? எங்கேயும் போகலப்பா, லீவு தானே, சரி பிள்ளைக்கு சேலை கட்ட சொல்லி கொடுப்போம், அப்படியே தனம் கட்டி பழகட்டும் லீவுகள்லாம் அப்படின்னு நினைச்சேன். என் மானுக்கு எந்த ட்ரெஸ் வசதியா இருக்கோ அதை போட்டுக்கட்டும். சடங்குக்கு வந்த தாவணி எல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் அதை தச்சு லீவுக்கெல்லாம் போட்டுக்க சொல்லியிருக்கேன். இல்லைன்னா மானுக்கு சுடிதார் தான் பாட்டி வசதியா இருக்கு. இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு? தேவையில்லாத வேலைன்னு இப்பதான் தெரியுது. கட்டி இருக்கிற தாவணியில கையை வச்சா கத்து கத்துன்னு கத்துறா. பாட்டி நான் உங்ககிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதாடா, வாங்க. பாட்டி, மானுக்கு வெளியாளுங்க யாருக்கிட்ட இந்த மாதிரி சேலை கட்டி இது வரைக்கும் பழக்கம் இல்லை. ஏன் எங்க அத்தை மானோட அம்மா கிட்ட கூட அவ அந்த மாதிரி சேலை கட்டிக்கிட்டது இல்லை. ஒன்று எங்க அம்மா இல்லைன்னா எங்க பெரியம்மா தான் இது வரைக்கும் சேலை கட்டி விட்டுருக்காங்க அவளுக்கு. வேற யார்கிட்டையும் மானுக்கு இந்த மாதிரி சேலை கட்டி பழக்கம் இல்லை பாட்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயா நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்கலப்பா, பிள்ளை கட்டி கூப்பாடு ஓடவும் நானே பயந்துட்டேன், தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோன்னு. நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் பாட்டி. எப்போ உனக்கு கொஞ்சம் பிடிக்குமே நினைச்சுதான்ப்பா நான் அப்படி செய்யலாம்னு நினைச்சேன். சேலை கட்டினாதான் எனக்கு என் மான பிடிக்குமா? சரி இந்தாங்க பாட்டி, காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி நான் வரேன். மலரு வாரண்டா. போங்க, நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பாட்டிக்கிட்ட அப்படியெல்லாம் கோச்சிக்கிட கூடாது. நான் சொல்றேன் பாட்டி, நீங்க போய் சமையல பாருங்க. சரிப்பா சரி, பிள்ளை கோச்சிக்கிடாம பாத்துக்கோ. சேலை கட்டி விடுறேன்னு சொன்னப்பெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே நின்னான். கட்டி இருக்கிற தாவணியில கையை வச்ச உடனே கத்தி கூப்பாடு ஓட்டுட்டாளே. ஆமா, ஒரு பொம்பளை அதுவும் வயசானவா நான் என்னையவே இப்படி தொட விட மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படி இவளுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கும்? அச்சோ பாவம் பிள்ளை, இந்த பிள்ளைக்கே தெரியாம தான் அப்ப இந்த விஷயம் நடந்திருக்கு போல. டேய் என்னடா பிள்ளை இது? இந்த பாட்டி ஆய் பாட்டி கருப்பா. சேச்சா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நல்ல பாட்டி, நம்ம பாட்டி இல்ல. வார தாவணி அவுத்து விட்டுட்டாங்க. சரி சரி, உனக்கு கட்ட தெரியும்ல, கட்டு கட்டுடா கட்டு. சரி பண்ணு, அப்படியே நின்றுட்டு இருக்காத. என்னடா? நான் உள்ளுக்குள்ள போய் தாவணியை கட்டிட்டு வரேன். ஏன்? ஆமாப்பா, நீ நில்லு. என்ன? டேய் மனு, நான் கட்டி விடவா? போ. டேய், நான் இது வரைக்கும் உனக்கு தாவணி கட்டி விட்டதே இல்லையாக்கும். போ. டேய் மனு பிள்ளை, நீ அடி வாங்க போற பாரு. யாரா அடிப்பா? நான் தான். சரி அடிச்சுக்கோ. அம்மா எதுக்கு சேலை கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு? என்னடா அப்படியே சும்மா சுத்திட்டு வந்துட்ட, மடிப்பு வச்சு கட்டலையா? நீ கூப்பிட்டேல அப்படியே வந்துட்டேன். நான் எங்கடா கூப்பிட்டேன்? இன்னைக்கு என்ன திடீர்னு சேலை கட்டலான்னு முடிவு பண்ணீங்கன்னு தான் கேட்டேன். அதுவா, அது உன்னைய மயக்கிறதுக்கு. இது என்ன மயக்கிறதுக்கா? ஆமா, நான் சேலை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு உன் முன்னாடி நின்னா நீ அப்படியே என்கிட்ட மயங்கி போயிருவியான், அப்படியே சொக்கி போயிருவியான், என்னையவே சுத்தி சுத்தி வருவியான். சரிதான், இப்படிலாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? பாட்டியா? ஆமா. அது சரி, நான் ஏற்கனவே என் மானுக்கிட்ட மயங்கி போய் தானே இருக்கேன், மானை பார்த்து சொக்கி போய் தானே இருக்கேன், இப்போ பின்னாடியே சுத்திக்கிட்டு தானே இருக்கேன். இதுக்கும் மேல என்ன செய்யணும்? அதைத்தான் நானும் பாட்டிக்கிட்ட சொன்னேன், கருப்பனுக்கு ஏற்கனவே என்னைய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. என் மானு பிள்ளை சரியா தான் சொல்லியிருக்கு. சரி நீ போய் தாவணியை நல்லா மடிப்பு வச்சு கட்டிட்டு வாப்போ. சரி. ஆமா குட்டி பிள்ளை, எதுக்கடா இப்படி கத்தி சத்தம் போட்டுட்ட? பாட்டி பயந்துட்டாங்க பாரு. அப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல தாவணி உருவிட்டாங்க கருப்பா. மாமா, எனக்கு நான் அப்படியே கோபமா வந்துருச்சு. அப்புறம் பாட்டி அடிச்சிடலான்னு பார்த்தேன். அப்புறம் நம்ம பாட்டி இல்ல, பெரியவங்க இல்ல, அடிக்க கூடாதுல அப்படின்னு பாட்டியை தள்ளி விட்டுட்டு ஓடியாந்து
பாட்டி நல்லா பயந்துட்டாங்க. இனி 2 நாளைக்கு உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நானும் பாட்டி கூட சண்டை. சரி சரி, சண்டையெல்லாம் போடக்கூடாது நம்ம பாட்டியில. அவங்க மட்டும் இப்படி பண்ணலாமாக்கும்? சரி, நீயும் பொண்ணு அவங்களும் பொண்ணு, நம்ம பேத்தி தானே அப்படின்னு நினைச்சு ஒரு உரிமையில பண்ணி இருந்திருப்பாங்கடா. அது எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரியா போயிருச்சு. சரிடா மணி, சரி சரி சரி. ஆமா, என் மானு என்னெல்லாம் தாவணி கட்ட விடும், இப்பெல்லாம் கட்ட விடவே மாட்டேங்குது. ஹோய் டேய். போ. அடியே, இது என்னடி புதுசு புதுசா ரொம்ப வெக்கப்படுற? சும்மா இரு. டேய் மானு, இங்க பாரு. பார்க்க மாட்டேன். டேய் மானு, என்னடா? ஒண்ணுமில்ல. என்னது புதுசா என்ன பார்த்து திரும்பிக்கிற? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மாதிரியா இருக்கு? இங்க பாரு, என்ன பாரு. பார்க்க மாட்டேன். அடியே, மத்த நேரம்ல என்கிட்ட நல்லா தள்ளி பேசுற. நீ எப்படி பேசினா எனக்கு அப்படியே வருது. எப்படி எப்படியே வருது? அப்படியே வருது. இங்க பாரு, இங்க பாரு, எப்படி வருது? போ, எனக்கு தெரிய மாட்டேங்குது. அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம் போலேதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே. கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அழைக்கிறேன். மனு மனு மானு, எங்கடி போக? சும்மா இரு. மானு, நீ வெக்கப்பட்ட எனக்கு செவக்குதுடி. சும்மா இரு. ஏன்டி முகத்தை மூடிக்கிற? டேய் டேய் மனு. இருந்து விருந்து இரண்டு மனம் இணையும் பார்வையில் ஓராயிரம், உன் பார்வையில் ஓராயிரம், கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. யாய்ஸு, எதுக்கு இங்க வர சொன்ன? என்ன செய்யறது? சாரை இப்பெல்லாம் பார்க்க தான் முடியுது, பேசவே முடியறது இல்ல. முன்னாடியெல்லாம் என்னை சுத்தி சுத்தி வருவ. கடையில வேலை பெண்ட கலட்டுது ஐசு. அதான் தெரியுதே. இப்ப பாரு, 1/2 மணி நேரம் தான் எனக்கு சாப்பிடுறதுக்கு டைம். அந்த டயத்துல தான் இப்ப உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆமா, இங்க எதுக்கு ஐசு வர சொன்ன? நான் எப்பவும் போல உங்க வீட்டு வாசலுக்கே வந்துருவேனே. எதுக்கு? எங்க அம்மா கிட்ட மறுபடியும் திட்டு வாங்குறதுக்கா? இங்க இந்நேரத்துக்கு இந்த மத்தியானத்துக்கு யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க, அதனாலதான் இங்க வர சொன்னேன். சரி, என்ன விஷயம் ஐசு? எதுக்கு வர சொன்ன? பேசுறதுக்கு தாண்டா. என்ன பிள்ளை பேசணும்? அதான் கடைக்கு வந்தா பேசுவனே. ஓ, சார் பெரிய ஆள் ஆயிட்டீங்க போல. அப்ப அப்படிலாம் இல்ல ஐசு, வேலை ரொம்ப அதிகம். அந்த பக்கம் இந்த பக்கம் நகர கூட முடியல. எங்க மாமா போட்டு என்னை புளிஞ்சு எடுக்கிறாரு. சரி, இப்போ இந்த நேரத்துக்கு இங்க வந்துட்டியே, எப்ப சாப்பிடுவ? அவ்வளவுதான், இனி ஒரேடியா நைட்டு தான். ஐயோ, நீ சாப்பிட்றத கெடுத்துட்டனாடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. கடையில் ஏதாவது பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன், ஜூஸ் இருக்கும் எடுத்து குடிச்சுக்குவேன். அதுக்கெல்லாம் உங்க மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாரா? அவருக்கு தெரியாது. யாருக்கு? உங்க மாமாவுக்கா? ஆமா, தெரியாது. ஏன் ஐசு, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானே இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கு உங்க வீட்டு பக்கம் வரலாம்னு நினைச்சிருந்தேன். என்ன? நான் கடைக்கு வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் ஆச்சுல, எங்க மாமா எனக்கு 1 வாரத்துக்கு சம்பளம் கொடுத்துருக்காரு. அப்படியா? எவ்வளோ கொடுத்துருக்காரு? அவர் என்ன கணக்கு பண்ணி கொடுத்தாருன்னு தெரியல, 3000 ரூபா கொடுத்துருக்காரு. 3000 ரூபா கொடுத்துருக்காரா? பரவாயில்லையே, இப்பதான் வேலைக்கு சேர்ந்துருக்க. 1 மாசம் கழிச்சு தானே கொடுப்பாரு உங்க மாமா எல்லாருக்கும். உனக்கு மட்டும் ஏன் ஒரே வாரத்தில் கொடுத்துருக்காரு? அதான் தெரியல. இங்கே பாரு, உங்க மாமா எல்லாருக்கும் மாசம் மாசம் தான் கொடுப்பாரு. உனக்கு மட்டும் 1 வாரத்தில் கொடுத்துருக்காருன்னா அப்போ ஏதோ விஷயம் இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையா இரு. என்னம்மா எங்க மாமாவை பத்தி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுற? தெரியும்டா, வெண்ணிலா நிறைய சொல்லியிருக்கா, தெரியும், நானும் தான் பார்க்குறேனே. அதான் ஐசு, முதல் தடவையா சம்பளம் வாங்கியிருக்கனா, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். எனக்கா? உனக்கு தான். குமார், நான் ஒன்று சொன்ன கேப்பையா? என்ன ஐசு, சொல்லு. நீ முதல் தடவையா சம்பளம் வாங்கியிருக்கேல, இந்த காசுல மலருக்கும் வெண்ணிலாவுக்கும் ஏதாவது வாங்கி கொடு.
வாங்கி கொடுப்பேன் ஐசு. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு அப்படியே அவங்களுக்கும் சேர்த்து வாங்குவேன். இல்லடா, நீ முதல்ல மலருக்கும் வெண்ணிலாவுக்கும் ஏதாவது வாங்கி கொடு. சரி, வெண்ணிலாவுக்கும் வாங்கி கொடுத்துருவேன். மலருக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? நான் வாங்கி தரேன், நீ கொண்டு போய் கொடுக்குறியா? நீயே கொண்டு போய் கொடு, உன் தங்கச்சி தானே. அங்க நான் எப்படி போவேன்? நான் போனாலே என் மாப்பிள்ளை என்னை அடிப்பான். இங்கே பாரு, அந்த அண்ணன் அடிச்சா 2 அடி கூட வாங்கிக்கோ, தப்பு இல்லை. நீ இது வரைக்கும் உன் தங்கச்சிங்களுக்காக ஒன்றுமே செஞ்சதில்லைல, வாங்கி கொடுறா. ஆமா ஐசு, ஒண்ணுமே செஞ்சதில்ல. என்ன வாங்கி கொடுக்கலாம்? எதுனாலும் வாங்கி கொடு, உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடு, இல்லை உன் தங்கச்சிங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடு. ஏன் ஐசு, என் தங்கச்சிங்களுக்கு வளையல் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அவங்க சைஸ் தெரியுமா உனக்கு? அதுக்கு தான் நீ இருக்கே ஐசு, நீயும் கூட வா. உனக்கு தான் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சைஸ் தெரியுமே, கூட வந்து வாங்கி கொடு, செலக்ட் பண்ணி கொடு. சரி, எப்போ போகலாம்? அதுக்கு தான் எனக்கு நேரமே இல்லையே. கடையை பூட்டுறதுக்கு 10 மணி ஆகுது ஐசு. அப்போ என்னடா பண்ணுறது? நான் உன்கிட்ட காசு தர்றேன், நீ போய் வாங்கிட்டு வந்து தரியா என்கிட்ட? சரி. வளையல் வேற என்ன வாங்கலாம்? வேற என்ன வாங்கலாம்? பொட்டு வாங்கலாம், ஹேர் கிளிப் ஏதாவது வாங்கலாம். பொண்ணுங்களுக்கு வேற என்ன வாங்க முடியும்? ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமா? நான் என் தங்கச்சிங்களுக்குன்னு இது வரைக்கும் ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து கொடுத்ததில்ல ஐசு. ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கலாம்டா, ஆனால் உங்ககிட்ட 3000 ரூபா தான் இருக்குது. உனக்கு இருக்கிறது 2 தங்கச்சிங்க, 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வளையல் பொட்டு கிளிப்பு அது இதுன்னு வாங்கிட்டா அப்புறம் உன் கையில் கொஞ்சம் கூட காசு இருக்காது. அப்படியா சொல்ற? அப்படித்தான். எந்தாப்புல ஐசு, அப்படி ஒன்றும் செலவாகாது. இல்லைடா, இப்போ ஒரு சுடிதார் செட் ரெடிமேடாக எடுக்கணும் அப்படின்னாலே 1000 ரூபா ஆயிரும். நீ 2 பேருக்கு எடுத்தால் அதுலேயே 2000 ரூபாய் ஆயிரும். அப்புறம் வளையல் கிளிப்பு அது இதுன்னு வாங்குறேன்னு வையேன், அது எப்படியும் ஒரு 300 400 500னே போடு, மீதி உங்ககிட்ட 500 ரூபா தான் இருக்கும். சரி, பரவாயில்ல இருக்கட்டும். என்ன பரவாயில்ல? எனக்கு என்ன செலவு இருக்க போகுது? அப்படின்னாலும் கையில் ஒரு 500 ரூபா இருக்கும்ல மிச்சம். நீ சொல்ற கணக்கு வச்சு பார்த்தாலும் பரவாயில்ல. நான் சொல்ற மாதிரி எடுத்துட்டு வா. சரி, அப்படின்னா உன் பட்ஜெட்டுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக எடுத்துட்டு வர பார்க்குறேன். ஒன்று பண்ண ஐசு, நாளைக்கு இதே நேரத்துக்கு உங்க தெருமுக்கில் வந்து நிற்கிறேன். நீ என் கூட வா. சைக்கிளில் ஒன்று கொண்டு போய் நான் ஜவுளி கடையில் இறக்கி விட்டுட்டு அப்படியே நான் எங்கள் கடைக்கு போயிடுறேன். சரி. காசையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீ என்னென்ன வாங்கணுமோ பார்த்து வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துரு. நான் சும்மா போனாலாவது என் ஸ்கூட்டியில் போவேன். நீ இப்போ சைக்கிளில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அப்புறம் நான் நடந்து வரணுமா? அப்படின்னா எங்கள் மாமா கிட்ட வேணா எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு டைம் கேட்கட்டா? கேளு, அப்படி வேணா செய். அப்படி செய்யலாம்ல, நல்ல ஐடியா. என் தங்கச்சிங்களுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் கலரில் எடுப்பேன். ஆனால் அதை எப்படி மலர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தான் தெரியல. வெண்ணிலா கிட்ட அழகாக கொடுத்துருவேன் ஈஸியா. பரவாயில்லடா, போய் அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு அப்படியே உன் தங்கச்சியை பார்த்து பேசிட்டு வா. என்கிட்ட பேசுவாளா? மலர் தானே, அவள்லாம் நல்லா பேசுவாடா. உடனே எல்லாத்தையும் மறந்துடுவா. ஆமாம். அவங்க 2 பேருக்கும் என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் கூட வர்றேன்ல, அழகாக பார்த்து வாங்கி தரேன் என்ன? சரி ஐசு, ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், இதெல்லாம் எதுக்கு நான் உனக்கு பண்ணணும்? என்ன ஐசு, நீ பண்ணாமல் வேற யார் பண்ணுவா எனக்கு? அதான்டா, நான் எதுக்கு பண்ணணும்? நான் உனக்கு யாரு? நீ எனக்கு ஏன் ஐசு? எது உன் ஐசா? ஆமாம், லவ் பண்ணுறோம்ல. லவ் பண்ணுறியா? ஒரு தடவை கூட இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணதில்ல. அது என்ன ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணா தான் லவ் பண்ணுறோன்னு அர்த்தமா? எல்லாம் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பார்த்து பாய்ஸ். குமார், ஆனாலும் உன்னை இப்படி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குடா. முன்னாடிலாம் எனக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். ஏன்டா இவன் நம்ம பின்னாடி சுற்றி வரான் இருக்கும். அப்புறம் போக போக பிடிச்சது. ஆனால் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படி? நீ இப்போ பொறுப்பாக இருக்கேல. இது என் தங்கச்சிங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னனே, அது ஒரு பொறுப்பா? நீ இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்னு என்னை கூப்பிட்டு கேட்டதே ஒரு பொறுப்பு தான்டா. நீ நினச்சிருந்தா அந்த காசை ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம் உன் இஷ்டத்துக்கு. ஆனால் என்ன பண்ணலான்னு என்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்க பத்தியா? இதை விட ஒரு ஆம்பளைக்கு என்ன பொறுப்பு வேணும்? என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசுற? அப்படியே பெரிய மனுஷி ஆயிக்கிட வேண்டிதான். 2 பேர்ல யாராவது ஒரு ஆளாவது கொஞ்சம் பொறுப்போட இருக்கணும்ல. யார் 2 பேர்ல? எப்போ வா போவோம். ஐசு, அது 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 வந்து அது ஐசு. சரி வா போலாம், ஒன்றும் இல்லை. என்ன ஏதோ சொல்ல வந்த? இல்லை வா போலாம். முத்து வா, இந்த பக்கம் வா, பஸ் ஸ்டாப்புக்குள்ள நின்னுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏறி மேலே வா. இது என்ன இந்த மாசத்துல எல்லாம் மழை பெய்யுது? மேலே ஏறு வா, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஒரு கொடையாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். இப்படி தொப்பு நனைஞ்சாச்சு. திடீர்னு மழை பெய்யும்னு எப்படி தெரியும்? எங்க அம்மா அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தாங்க, அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிட்டாலே மழை பெஞ்சிரும்னு. ஆமா, இப்போ கொஞ்சம் வருஷமாவே அப்படித்தான். அக்னி நட்சத்திரம் வந்துட்டா வெயில் கொளுத்தும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ எல்லாமே மழை வந்துருது. இல்லாட்டினாலும் இந்த அக்னி நட்சத்திரத்தை எல்லாம் சமாளிக்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் தள்ளி நில்லு.
இதுக்கு மேல போனா அந்த பக்கம் நனைஞ்சிருவேன்டா. குளிருது முத்து. இன்னையோட ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு. சர்டிபிகேட் எப்போ வரும்? கால் பண்ணுவாங்க, போய் வாங்கணும். அந்த சர்டிபிகேட் வாங்கியாச்சுன்னா நீ ஒரு டிகிரி முடிச்சிட்டேன்னா லோனுக்கு அப்ளை பண்ணிடலாம். மாமா கிட்ட இப்போவே பேங்க்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைக்க சொல்லலாம். என்னை விட மாட்ட போல. ஆமா, உன்னை ஒரு தொழிலதிபர் ஆக்காம விட மாட்டேன். அதுக்கப்புறமெல்லாம் நீ இப்படியெல்லாம் பஸ்ஸுக்கு வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்க போனாலும் சொங்கின்னு கார்ல போயிட்டு சொங்கின்னு வந்துடலாம். நீ கார் வாங்கினதுக்கு அப்புறம் என்னையெல்லாம் கார்ல கூட்டிட்டு போவியா? உன்னை எதுக்கு கூட்டிட்டு போறேன்? வேற வேலை இல்ல. ஏண்டா, நான் கார் டிரைவிங் படிச்சுட்டு உனக்கு டிரைவரா வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். என்னைய டிரைவரா வச்சுக்கோ. சி 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 சி. பொம்பளை டிரைவர்லாம் எனக்கு பிடிக்காது. அப்போ போ. ஏய், பிடிக்காதுன்னா போ. இப்போ அப்புறமேட்டா இங்கே பாரு. போடா, உனக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு சொல்றேன் நானு. நீ என்ன டிரைவரா கூட வச்சுக்கிட மாட்டேங்கிற. ஏய், பப்பரமிட்டா இங்கே பாரு. போ போ, நான் கோவமா இருக்கேன். ஓய் ஓய், பப்பரமிட்டா இங்கே பாருடி. முத்து கையேடுறா. ஏய், சாரி சாரி நிலா. நெற்றி மேலே ஒற்றை மொழியாடும் போது நெஞ்சுக்குள்ள மின்னல் போக்கும் பார்வையாரை தூக்கும் கண்ணம் பார்த்தால் முத்தங்கவா தீண்ட தோன்றும் பதம் ரெண்டும் பார்க்கும் போது கொலுசாய் மாற தோன்றும் அழகாய் மனதை பறித்து விட்டாரே. என்னடா? பஸ் வருதான்னு பார்த்தேன். நீ பாரு. பஸ் வந்தா இங்கே தானடா வந்து நிற்கும். அதான் வருதான்னு பாரு. சி, குத்தி போகிற போக்க பாரு. ஏன் பொண்டாட்டி? நான் பார்ப்பேன். சி, இந்த பிசாசு எவ்வளோ அழகா இருக்கு. கொல்லிவாய் பிசாசு, மோகினி பேய். முத்து, பஸ் வந்துருச்சு. டேய், ஆ, பஸ் வருது பாரு. பக்கத்தில் வரட்டும், அப்புறமா ஏறுவோம், இல்லைன்னா நனைஞ்சிருவோம். ஏற்கனவே நனைஞ்சாச்சே. சரி, போய் ஏறு போ. சும்மா சும்மா திரும்பி திரும்பி பாப்பா. ஒருத்தன் அழகா இருந்துடக்கூடாது. என்னதுடா? பஸ் வந்துருச்சு, ஏறுப்ல.